தூங்குற வைக்கிறதுக்கு சொந்தமா இடம் கிடையாது. அங்க விரட்டி விட்டா இங்க வந்து தூங்கணும், இங்க இருந்து போலீஸ்காரை விரட்டி விட்டா அங்க போய் தூங்கணும். ஆனா எங்களுக்கு படிக்கிற ஆசைண்டா இருக்குது. ஆனா சூழல் இல்ல, அது இல்ல, வீடு இல்ல. டீச்சர் சார் வந்து இன்னும் கூப்பிடுறாங்க, வந்து நீங்க படிங்க சார். அவங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு எங்க அப்பா அம்மாக்கள் வசதி இல்ல, நாங்க எப்படி வர சார்? இந்த மாதிரி நிலைமையில போனா அந்த தேட்டருக்கார விட மாட்டாங்க. அதே இங்க இருக்கிற மாதிரி கொஞ்சம் டீசெண்டா கொஞ்சம் அழகா போனாதான் அவங்க வந்து கொஞ்சம் அனுசரிச்சு விடுவாங்க. பிக்சர் மொழி அப்படின்னா எங்க தாய் மொழி. வணக்கம், உங்களோட பேர் என்ன? ராஜவள்ளி. ராஜவள்ளியா? உங்க சொந்த ஊர் எது? சொந்த ஊர் நாங்க வந்து திருநெல்வேலியில இருந்தோம். திருநெல்வேலியில இருந்தது இப்போ இங்க வந்து நாங்க 12 வருஷம் ஆகுது. 12 வருஷமா? 12 வருஷமா நான் இங்கதான் இருக்கிறேன். சரி. என் வீட்டுக்கெல்லாம் சிறு தொழில் எங்களுக்கு பாசி ஊசி, பச்சை குத்துறது, தேட்டு குத்துறது, எங்களுக்கு ஊசி பாசி வைக்கிறது, பஸ் ஸ்டாண்டு தெரிஞ்சது. எங்களுக்கு வேற தொழில் கிடையாது. சரி, எதனால திருநெல்வேலியில இருந்து இங்க வந்து அந்த செய்றீங்க? அது வந்து எங்களுக்கு நிலம் கிடையாது திருநெல்வேலியில. புது தம்பந்தினால வந்து அங்க இடம் இல்லாதனால இங்க வந்து வியாபாரத்துக்கு இருந்தவங்க இங்கவே இருக்கிறோம். எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து 2ஆம் கேட்ல இருந்து 3ஆம் மைல்ல இருந்து வியாபாரம், கதவாளி போடுறது, கண்ணி செய்யறது அதெல்லாம் பண்ணிட்டே வந்து எங்களுக்கு வளர்த்து இங்கதான் விட்டாங்க. சரி. அங்க போய் இருக்கிற இடம் இல்லாம அது இல்லாம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊர் பக்கமா போயிட்டாங்க. கல்மேடு, மதுரை, திருச்சி, கல்மேடு அப்படியெல்லாம் ஒவ்வொரு பக்கமா போயிட்டாங்க. எல்லாம் ஒவ்வொரு ஊரா போய் இருக்கிறாங்க. நாகர்கோயில், வள்ளியூர், இப்ப அழகுபாண்டியாபுரம். ஆனா எல்லாருமே சொந்தக்காரதான், எல்லாம் சொந்த ஒரே ஊருக்காரங்க தான். இப்ப இடம் இல்லாதனால பிரிஞ்சு பிரிஞ்சு போய் அங்கங்க இடம் வாங்கி இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் இங்க இடம் காட்டிருக்காங்க. ஆனா வீடு வசதி ஒண்ணும் கிடையாது, இன்னும் இல்ல. ஒண்ணு தண்ணி வசதியும் கிடையாது, ஒரு வீடு வசதியும் கிடையாது. சரி. பஸ் ஸ்டாண்ட்ல தான் வந்து இருக்கிறது. இங்கேதான் வந்து குழந்தைங்க எல்லாம் வச்சு, குழந்தை எல்லாம் 3 குழந்தை வச்சு நாங்க இங்கதான் வந்து இருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுல 4 குழந்தை, 5 குழந்தை, 6 குழந்தை, 8 குழந்தை அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட்ல தான் காலம் முழுக்கா இருக்கிறோம். எங்களுக்குன்னு சொந்த தூக்கமே கிடையாது, தூங்குற வைக்கிறதுக்கு சொந்தமா இடம் கிடையாது. அங்க விரட்டி விட்டா இங்க வந்து தூங்கணும், இங்க இருந்து போலீஸ்காரை விரட்டி விட்டா அங்க போய் தூங்கணும். இப்போ உங்களுக்குன்னு எதுவும் தனி இடம் இங்க ஒதுக்கி தரலையா தங்கறதுக்கு கூட? இப்ப மழை வந்தா என்ன பண்ணுவீங்க? தங்குறது கூட எங்களுக்கு இடம் தரல மேடம். பட்டா கொடுத்துருக்காங்க, ஆனா வீடு இன்னும் கட்டி கொடுக்கல எங்களுக்கு. இந்த தூத்துக்குடி ஊர்ல இருந்து இடம் காமிக்கல எங்களுக்கு. பட்டா கொடுத்துருக்காங்க. மழை வந்தா எங்க தங்குவீங்க? அந்த பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க ஒதுங்கி நிப்போம். ஒதுங்கி நின்று அங்க பிள்ளைங்களை தூங்கிட்டு அங்கே தூங்கிக்கிடுவோம். கொஞ்ச நேரம் இருக்கும், ஒரு 4 மணி வரைக்கும் தூங்குவோம். 4 மணி தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு வெளியே வந்துருவோம். டீ காப்பி குடிக்கிறதுக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளியே வந்துருவோம். அப்படியே இப்படி வந்து எப்படியும் ஒரு 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கீங்க? இப்படிதான் இருக்கும் மேடம். சரி, உங்க குடும்பத்துல இருந்து யாராவது படிச்சிருக்காங்களா? ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? பிள்ளைங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தான் இந்த படிக்குது. அங்க இங்கதான் படிச்சுட்டு இருந்துச்சு பிள்ளைங்க. ஆனா அந்த பிள்ளைங்க மனசு உறுத்தி இல்லை படிக்கிறதுக்கு. அவ்வளவு தூரத்துக்கு ஆட்கள் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கோம். நாங்களும் அதுக்கும் மேல படிக்கணும்னு ஆசைப்படுறோம், படிச்சிருக்கேன் மேடம். எங்களுக்கு வந்து ஏன்னா வந்து இருக்கிற நிலம் இல்லாம அது இல்லாம அம்மா அப்பா ரொம்ப அசதிப்படுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுறதுனால எங்களுக்கு சீக்கிரமா திருமணம் முடிச்சு விட்டுருவாங்க. அதனால இவங்க எல்லாருமே ஸ்கூல் போலையா? இப்போதைக்கு ஸ்கூலுக்கு யாரும் கிடையாது. எங்களுக்கு தனியா நிலம் கொடுத்திருந்தா, பட்டா கொடுத்துரு நிலம் கொடுத்திருந்தா எங்க பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பா படிக்க விடுவோம். கண்டிப்பா ஒவ்வொரு வேலைக்கு சேர்த்து விடுவோம். கண்டிப்பா மேல் படிப்பெல்லாம் படிக்க வைப்போம். எங்களுக்கு சொந்தமா வீடு நிலம் கொடுத்திருந்தா படிச்சிருக்கு. எல்லாருமே 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுதான். எங்க அம்மா அப்பா கொஞ்சம் வசதி இல்லாம அது இல்லாம தான் சின்ன வயசு 17 வயசு 15 வயசு திருமணம் முடிச்சு விட்டுறது. எனக்கு 24 வயசு நடக்கு இப்போங்களா. இப்போதுக்கு 24 வயசு நடக்கு. உங்க கணவர்கள்லாம் எங்க இருக்காங்க? எல்லாம் தேட்டர் குத்துறது, பச்சை குத்துறது, அவங்க அந்த வேலை. அது எங்க பண்றீங்க? அது வந்து இப்ப அந்த பக்கம் இந்த மாதிரி சின்ன கடை போட்டு உட்காருவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகும் உங்களுக்கு? இந்த 300 ரூபா அவ்வளவுதான் வாங்குறாங்களா ஜனங்க? எப்போதும் ஒரு நாள் வந்தாதான். அந்த கல்யாண நாள், முகூர்த்த நாள், கிறிஸ்துமஸ், பண்டிகை அதெல்லாம் கரெக்டா வந்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் தொழில் ஓடும். ரிஸ்க் எடுத்து தான் சம்பாதிக்கணும். அது ரிஸ்க் எடுத்து சம்பாதிச்சாதான் எங்க பிள்ளைங்க சாப்பிடும். அன்னைக்கு எங்க பிள்ளைங்களுக்கு வயிற்று கழுவ முடியும். அதுக்கு மீறியும் போலீஸ்காரங்க உட்கார விடலன்னா
அன்னைக்கு அந்த பிள்ளைங்களாம் சாப்பிடாது பட்னி தான். அந்த போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் விட்டுருக்காங்க பாருங்க, ஒரு 10 ரூபா தொழில் பார்த்துட்டு போன்னு சொல்லி விடுறாங்க பாருங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. இப்போ இங்க வந்து கனிமொழி எம்பி தான் இங்க வந்து இப்போ ஆமா. ஜெயிச்சிருக்காங்க இல்லைங்களா? ஜெயிச்சிருக்காங்க. So அவங்க வந்து ஏதாவது உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்களா? பண்ணி தரணும்னு சொல்லிட்டே இருக்காங்க, இன்னும் அது வரல. அவங்கதான் நிலத்துக்கு பட்டாவே அவங்கதான் கொடுத்தாங்க எங்களுக்கு அவங்களதான் நிக்க வச்சு எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க. 52 பட்டா கொடுத்தாங்க. வீடு கட்டி தரணும் அவங்களுக்கு தான் எனக்கு ஓட்டு அவங்க பட்டா அவங்க கொடுத்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா 6 மாசத்துல உங்க மக்களுக்கு வீடு கட்டி தருவேன், இது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அரசியல் 2 அரசியல் போயிருச்சு. ஆமா. இனிமே என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எங்க மக்கள் வாங்கி இப்போ ஒரு அரசியல் முடிஞ்சிருக்கு. அப்படி அப்படியே போயிட்டே தான் இருக்குது. நாள் தான் போயிட்டே இருக்கு சொல்லி, ஆனா அந்த இடத்துல ஒரு புளிச்செடுப்புல முளைச்சது கிடையாது. ஒரு தண்ணி வசதி கூட கிடையாது, ஒரு லைட் வசதி கூட. அப்படி வச்சாலும் கூட நாங்க டேர போட்டி கூட அந்த இடத்துல இருந்துக்கிறோம். இங்க இருக்க பொதுமக்கள் வந்து உங்களை எப்படி பாக்குறாங்க? அது அவங்க வந்து இவங்களுக்கு இதுதான் வாழ். ஆமா. நாங்க இருக்கிற முறையில தான் அது, நாங்க இருக்கிற கண்ணியம் கட்டுப்பாடோட தான். நாங்க அவ்வளவு தூரத்துக்கும் ஆங்காரமா பண்ண மாட்டோம். அவங்க எங்களுக்கு தப்பா எடை போட்டி பார்க்க மாட்டாங்க, நாங்களும் தப்பா பேச மாட்டோம். அது பேசுறதுக்கு எங்களுக்கு தகுதியும் கொடுக்கல. அவ்வளவு வாய்க்கு வந்தபடியே பேச மாட்டோம். அவங்க வந்து பொதுமக்களும் எங்களுக்கு சீப்பு வாங்குறது, சைடு வாங்குறது, ஊக்கு வாங்குறது, அதுவா எங்களுக்கு கொட்ட நல்ல மனசியா பழகுறாங்க, நல்லபடியா வாங்குறாங்க, நல்லபடியா கொடுக்குறாங்க. அங்க கொடுக்குற 10 ரூபா தான் எங்க பிள்ளைங்க சாப்பிட போதுன்னு அவங்களும் நினைச்சுக்கிறாங்க. எதிர்தான் வேக்கிறாங்க டக்குனி. ஒரு 10 ரூபா கொடுத்து அவங்க சாப்பிட போறாங்கன்னு சொல்லி ஒரு ஊக்கு எடுங்கன்னு சொன்னாங்கன்னா எடுத்துக்கிறாங்க, ஒரு சீப் எடுக்க சொன்னாலும் எடுத்துக்கிறாங்க. பொதுமக்களுக்கும் நன்றி, உதவி பண்றாங்க. சரி, இப்போ நீங்க வெளியில எல்லாம் இப்ப தங்கி இருக்கீங்க இல்லையா, திடீர்னு நாங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா நடக்காது. எதுவும் நடக்காது. எங்க நரிக்கு வரவங்க இன்னும் அது வருது, அதுக்கு எங்க எல்லை தாண்டி வராது. அது நாங்க நரிக்கு வரவங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நரிக்கு வரவங்க இந்த மாதிரி யாரும் தப்பா பண்ணக்கூடாது, பண்ணா அவங்க விட மாட்டாங்க. நரிக்கறி மாதிரி பிச்சு தின்னிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தான் பக்கம் வர மாட்டாங்க. அப்படி வந்தா நாங்க கவுட்டு வச்சு அவங்களுக்கு அடிச்சிருவோம், ஓட அடிச்சிருவோம். அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு இப்படி பண்றவங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி அதுக்கு தெரிஞ்சு அவங்க அசம்பாதம் பண்றதுக்கு எங்க பக்கம் வர மாட்டாங்க, எங்க பக்கம் வந்து பேசவும் மாட்டாங்க, எங்க பக்கம் வந்து எதுக்கு தாறுமாறும் வந்து நிக்கல மேடம். சரி, அது ரொம்ப நன்றி மேடம். அது குறையில்லை. சாப்பிடுறாங்க, 3 வேளை சோறு கிடைக்குது, 3 வேளை தண்ணி கிடைக்குது. அது ஆனா கொஞ்சம் தூங்குறதுக்கு தான் கொஞ்சம் இடம் மட்டும் வேணும், கஷ்டம். என் பேர் தமிழ்ச்செல்வி, 5 பிள்ளைங்க படிக்கிறோம். அவ படிச்சிருக்கா, இவ படிச்சிருக்கா, அந்த உட்காந்துருக்கா, அவ படிச்சிருக்கா, எல்லா பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்க தான். என்ன வாங்கணும்னு ஆசை? படிச்சு என்ன வாங்கணும்னு ஆசை? கலெக்டர் வர ஆசை இருக்குது, டாக்டர் வர ஆசையா இருக்குது. ஆனா எங்களுக்கு படிக்கிற ஆசைண்டா இருக்குது. ஆனா சூழல் இல்ல, அது இல்ல, வீடு இல்ல, அது இல்லன்னு சொல்லிதான் நாங்க ஊக்கு வியாபாரம்டா பாக்குறோம். என்ன ரேங்க் வாங்குறீங்க ஸ்கூல்ல? மேடம் டாலர்ஸ் வாங்கிருக்காங்க மேடம். பதக்கம் மாதிரி கொடுப்பாங்க, அது படிச்சு எதுல வாங்கிருக்காங்க? எல்லாம் பேப்பர்ல வந்திருக்கு, பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. அந்த பிள்ளைங்க வாங்கிருக்கா, அந்த அவக்கு வந்து கவர் வாங்கிருக்கா. எங்க பிள்ளைங்க அழகா படிச்ச பிள்ளைங்க, அழகா படிச்சவங்க இன்னும் டீச்சர் வந்து கூப்பிடுறாங்க, டீச்சர் சார் வந்து இன்னும் கூப்பிடுறாங்க, வந்து நீங்க படிங்க சொல்லி. அவங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு எங்க அப்பா அம்மாக்கு வசதி இல்ல, நாங்க எப்படி வர சார், அவங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு, டீ செலவுக்கு, அது மீறிதான் நாங்க ஊக்கு வியாபாரம் பார்த்து எங்க அப்பா அம்மா கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அப்படி இல்லை இருக்காங்க. எங்க அப்பா அம்மாக்கு எல்லாம் வசதி இருந்திருந்தா நாங்க இப்படி இந்த வியாபாரத்துக்கு வந்திருக்க மாட்டோம் சார் அவங்க சொல்றாங்க. சார் டீச்சர் எல்லாம் இன்னும் அதே சொல்லிட்டே இருக்காங்க. அம்மா கீதாம்மா ஏறி கொஞ்சம் தேர்தலில் வந்து நிக்கிறாங்க, அவங்கதான் இப்போ கொஞ்சம் நல்ல வசதி பண்ணணும். எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா வந்து அவங்க பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு போகும், வீடுமே சீக்கிரமா கிடைக்கும். சரிங்க. இப்போ உங்களோட ஒரு வாழ்க்கை முறைக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும்ல, அது எங்களுக்கு இருக்கிற கோரிக்கை தான் மேடம். அது எங்களுக்கு இருக்கிற கோரிக்கை ஒண்ணு யாரு கூட சொல்லு, எல்லா சார்கிட்டையும் சொல்லிட்டோம், கலெக்டர் கிட்ட சொல்லிட்டோம், எம்எல்ஏ கிட்ட சொல்லிட்டோம், தாசில்தார் கிட்ட சொல்லிட்டோம், எல்லா சார்கிட்டையும் சொல்லிட்டோம், பெரிய பெரிய சாரெல்லாம் பார்த்து சொல்லிட்டோம். உன்னை எங்க கோரிக்கை உன்னை யாருக்கிட்ட சொல்ல, எல்லா சார்கிட்டையும் சொல்லிட்டோம்ல. அவங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வசதி பண்ணணும். அவங்க தெரிஞ்சு வசதி பண்ணதான் எங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. அப்படி நன்மை பண்ணதான் அவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய வரவங்களுக்கு ஒரு நன்மை பண்ணிருக்கோம், இப்படி நம்மளுக்கும் ஒரு நல்லது கிடைக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரியலன்னா அவங்களோட சரி. இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்ததுல, சினிமா தியேட்டருக்கு படம் பார்க்க போனவங்கள உள்ள விடல. எங்க தூத்துக்குடி நீங்களும் எங்கேயுமே போனது இல்லையா? தியேட்டர் படம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு விடுறதே இல்ல மேடம். விடுறது இல்ல. போயிருக்கீங்களா? விடுதில்ல மேடம். ரீசெண்டா போனோம் நாங்க வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு படத்துக்கு போனாக்கனா
இந்த மாதிரி நிலைமையில போனா அந்த தியேட்டர்கார விட மாட்டாங்க. அதே நீங்க இருக்கிற மாதிரி கொஞ்சம் டீசெண்டா கொஞ்சம் அழகா போனாதான் அவங்க வந்து கொஞ்சம் அனுசரிச்சு விடுவாங்க. ஆனா அது அந்த மாதிரி எங்களுக்கு போனது கிடையாது. அந்த மாதிரி டீசெண்டா அந்த மாதிரி மேக்கப்பு இந்த மாதிரி லிப்டிக் எல்லாம் நாங்க போட. ஆனா அவங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சு அவங்க எடை போட்டு பார்ப்பாங்க எங்களுக்கு. அதனால எங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க தியேட்டருக்கு. அதுக்கு எப்போன்னு செல்லுல ஏற்றி செல்லுலாம் நாங்கெல்லாம் வாங்குவோம். 5000 10,000 போட்டு செல்லு வாங்கியிருக்கோம். அந்த செல்லை வச்சு பார்த்துக்குவோம். அது 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 என் மகன் கிட்ட செல்லு இருக்கு, மருமகிட்ட செல்லு இருக்கு. அவங்க கொடுப்பாங்க செல்லை வச்சு பாரமா ஒரு படம் பார்க்கணும்னா அதை வச்சு ஒரு நாள் ஃபுல்லா படம் பார்த்துக்குவோம். பேங்க்ல அக்கவுண்ட்ல வச்சிருக்கீங்களா? அக்கவுண்ட்ல உங்களுக்கு இருக்கா? இருக்குங்க மேடம். இருக்கு, பேங்க் புக் இருக்கு, எனக்கு ஆதார் கார்டு இருக்கு, உங்களுக்கு பேங்க் புக் இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, ஸ்மால் கார்டு இருக்கு. இப்ப எங்களுக்கு வந்து இந்த கூப்பன் கார்டுல அரிசி தர்றாங்க, பருப்பு தர்றாங்க, சீனி தர்றாங்க, ரேஷன் பொருள் எல்லாமே கிடைக்கும். எல்லாம் தர்றாங்க மேடம். அதுல ஒரு குறை இல்லை மேடம். எல்லாம் சமைக்கிறதெல்லாம் எங்க சமைக்கிறீங்க? நாங்களாம் சமைச்சுக்கிடுவோம். அடுப்பு பத்து வச்சுக்கிட்டு சோறு. இங்கேவா? ஆமா, புது பஸ்டாண்ட்ல நாங்களா சோறு பொங்கிடுவோம். நாங்களா சாம்பார் ரசம் வச்சுக்கிடுவோம். நாங்களா எதுவும் ஒரு பொரியல் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிறோம். பிள்ளைங்களும் சாப்பிட்டுக்கிறாங்க, நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம். அதெல்லாம் ஒரு குறை இல்லை மேடம். அதுக்கெல்லாம் ஒரு வஞ்சகம் இல்லை. அதெல்லாம் எல்லாம் பாத்துக்கிறோம் மேடம். அதாவது வசதியா இருக்கிற இல்லையோ, வசதியா இருக்கிறவங்க அப்படி சாப்பிடுறதோ இல்லையோ, நாங்க அப்படி சாப்பிடுவோம். இதுல ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிறோம், ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிறோம் மேடம். ஒரு நல்லது பிள்ளைங்களுக்கு சாப்பிட வச்சிருக்கோம். எல்லா இடத்துலயும் பிள்ளைங்களை காமிச்சுக்கிறோம். நாங்க வந்து விறகு வச்சுதான் சோறு பொங்குவோம். ஆமா, எங்களுக்கு இந்த கேஸ் எழுதி தர்றது கிடையாது. எல்லாரும் சொன்னாங்க இலவச கேஸ் வருது. ஆனா நாங்க வந்து எங்களுக்கு கேட்கல. நாங்க எழுதி கொடுத்திருந்தாலும் ஆனா வர்றது கிடையாது கேஸ். ஆதார் கார்டு கேட்டாங்க, அதெல்லாம் இருக்கு. இருந்தா கொடுத்திருந்தாலும் வந்திருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது, வரல. உங்க பசங்க யாராவது என்னைக்காவது வந்து உங்கள்ட்ட கேட்டு அழுதுருக்காங்களா? ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது? அது ரொம்ப நேரம் அழுது இருக்குமா. இந்த மழை வருது இல்லையா, மழை வந்துச்சுல, வெள்ளம் போடல, அதெல்லாம் ரொம்ப அழுதுச்சு. ஒரே தண்ணி. மழை வெள்ளம் வரும்போது தூத்துக்குடி ரொம்ப பாதிச்சு. ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சுமா. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க பிள்ளைங்களை போய் வைக்கும் போது எங்க பிள்ளைங்க ஒரே அழுகை. ஏம்மா இந்த தண்ணியில எங்களுக்கும் கொண்டு வந்து இந்த மாதிரி நிலைமத்துல போட்டி ரொம்ப ஈரமாயிருச்சு. ட்ரெஸ்ஸு கிஸ் எல்லாமே ஈரமாயிட்டு. துணி மினி இந்த சட்டி பானை எல்லாம் தண்ணியில விட்டுச்சு. குழந்தைங்க மட்டும்தான் நாங்க தூக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஏழும் போது அந்த ஈரத்துல பிள்ளைங்க தூங்க செய்யாது. அப்படியே தூக்கியே நிக்கணும். மழை கண்டால பிள்ளைங்க ஒரே அந்த இடி சவுண்ட்ல அந்த சவுண்ட்ல ஒரே அழுகை. எங்கதான் தூக்கி போய் வச்சு எங்கதான் இந்த பிள்ளைங்களை போய் கரை சேர்ப்போமோ செய்வோமோ, இந்த பிள்ளைங்க எப்படி போய் அமைதியா நிக்க போகுதுன்னு தெரியல. அன்னைக்கு அந்த 4-5 நாள்ல எங்களுக்கு நிம்மதியே கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. ஆனா அது 4-5 நாள் கழிச்சுதான் எங்களுக்கு சாப்பாடு தண்ணி அரிசி கிரிசி அது வந்தது கூட எங்களை பொங்கி திங்கிறதுக்கு வெறும் அந்த டயத்துல கிடையாது. வெறும் பச்சை வெறுவுதான். தண்ணியில வெள்ளத்துல வந்து எல்லாம் பச்சை வெறுவு. யாராவது மக்கள் கொண்டு வந்து சாப்பாடு ஏதாவது கொடுத்தாங்களா? மக்கள் வந்து உதவி பண்ணாங்க. சாம்பார் சாதம் கொடுத்தாங்க, சாம்பார் சோறு, பருப்பு சாம்பார் போர்வை அதெல்லாம் கொடுத்தது. அது அவங்களுக்கு நன்றி நாங்க சொல்லணும். அந்த நேரத்துக்கு தூத்துக்குடியில இருப்பீங்களா இல்ல வேற எங்கயாவது ஊருக்கு போவீங்களா? இல்ல இங்கதான் இருக்கோம். அப்புறம் எப்பவுமே இங்கதான். எங்களை வீடு வசதி எல்லாம் வர வரைக்கும் நாங்க இங்கதான் இருக்க முடியும். வேற ஊருக்கு போனீங்களா இடம் கிடைச்சிருமா மேடம்? அந்த ஊர்ல போனீங்களா இடம் கிடைச்சிருமா? இதே மாதிரிதான் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தங்கணும், இதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல போய் தங்கணும். அதுல அங்க தங்களோட இங்கே தங்கிட்டான எங்களுக்கு வாழ்க்கைக்குள்ள இப்படியே ஓடிடும். எங்களுக்கு இதான் நீங்க தான் உதவி பண்ணணும். கண்டிப்பா இந்த விஷயம் வந்து சீக்கிரமாவே கனிமொழி எம்பி அவங்களுக்கு போகும். கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ஆள் அனுப்பி உங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களுக்கான வீடுமே வந்து கூடிய சீக்கிரமே கண்டிப்பா கிடைச்சிரும். புது பஸ் ஸ்டாண்ட் அது கிடைக்க சொல்லிதான் நாங்க கடவுளுக்கு வேண்டிக்கிட்டே இருக்கோம். உங்களோட ஒரே ஒரு கோரிக்கை வீடு வேணும், அது மட்டும் அதுதான் மேடம். வீடு போட்டு இருந்தா எங்க பிள்ளைங்களுக்கு பள்ளியோட சேர்த்திடுவோம். எங்க 4-5-2-3 குழந்தை இருந்தா வீட்டுல விட்டுருவோம். 2 சடா மனுஷன் மட்டும் வந்து 4 பக்கம் 4 பஸ் மட்டும் சுத்தி ஒரு 200 ரூபா வீட்டுக்கு கிடைச்சாலே ஒரு கரிஜாமனை மட்டும் வாங்கி வீட்டுல போய் சமையல் பண்ணி 4 பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா சாப்பிட வச்சு நிம்மதியா தூங்க வைப்போம் மேடம். நார்மலா பொதுமக்களுக்கு வந்து கல்யாண கட்டுப்பாடுகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப உங்களுதுல எப்படி கல்யாணம் எல்லாம் உங்களுக்குள்ளவே தான் பண்ணணுமா இல்ல வெளியில யாரையாவது? அது வந்து மேடம் எங்க மாமா பையன் இப்ப வந்து மாமா பையன் தான் எங்களுக்கு முறை. அது நாங்க பிறந்ததுல இருந்து முறை வந்து
பேசி முடிச்சுக்கிடுவாங்க. இதுதான் உனக்கு மாமா பையன். சின்ன வயசுல பேசிடுவாங்களா? எப்ப பண்ணுவாங்க? சின்ன வயசுல நாங்க பிறந்ததுல எங்க அம்மா தொப்புள் கொடி அறுப்பாங்களே அப்பவே பேசி முடிச்சுக்கிடுவாங்க. அம்மா இது உங்களுக்குதான், இதுல விட்டு நீங்க எங்களும் கண்டு பார்க்க கூடாது, யாரும் வந்து பேச கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க மேடம். இது எங்க அம்மா மேல சத்தியம். இதுதான் எங்க தாய்மொழியில இருந்து இதுதான் எங்களுக்கு. இந்த பசங்களுக்கு எல்லாம் கூட அப்ப நீங்க முடிவு பண்ணி வச்சுக்கீங்களா? இப்ப என் மவ இருக்கல, இது வந்து எங்க அண்ணன் பையன் இப்ப பிறந்திருக்கு. அவனுக்கும் 3 வயசு ஓடுது, இந்த பாப்பாவுக்கும் 3 வயசு தான் ஓடுது. நாங்க சின்ன வயசுல சொல்லி முடிச்சுக்கிறோம் மேடம். அது ஆனா அவங்க இப்ப வளர வளர மாறி வேற யாராவது லவ் பண்ணி அப்படி விட மாட்டோம் மேடம். அப்படிலாம் அப்படி வந்து அப்படி பண்ணாலும் அந்த பையன் அவனுக்கு வேண்டான்னு சொன்னாலும் நாங்க விட மாட்டோம் மேடம். அதே பையனுக்கு அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சேவனை பண்ணி வச்சு கூட அவங்களை சேர்த்து விடுவாங்க மேடம். என்ன கல்யாணம்னா எப்படி பண்ணுவீங்க? தாலி கட்டுவீங்களா? நம்ம கரசமணி தான் எங்களுக்கு தாலி. எங்களுக்கு தாத்தா பாட்டி முப்பாட்டா 10-15 வருஷம் ஆண்டு காலமே எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு தாலி. இது வச்சுதான் எங்களுக்கு கட்ட வைப்பாங்க. கோயில் சமத்துல வச்சு 4-9 கோயில்ல உட்கார வச்சு எங்களை இந்த தாலி கட்டி விடுவாங்க. அது கெட்டு வச்சு எங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷமாவும் எங்க குழந்தை குட்டிங்க வளரணும், 4 பிள்ளைங்களை நல்லா பறிக்க வைக்கணும், நல்ல வேலைக்கு தேடணும் அப்படின்னு சொல்லி எங்க முப்பாட்டால வாக்கு உறுதி எங்களுக்கு கொடுப்பாங்க. 16 பேத்தி இப்ப சந்தோஷமா இருந்து வாக்கு வச்சு தான் எங்களுக்கு தாலி கட்டுறதுதான். அதுதான் எங்களுக்கு. இப்போ நீங்க திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா இப்ப பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் அங்க நார்மலா கரெக்டா பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நல்லா பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 7 வயசு ஆகுது. அந்த குழந்தை பிறந்தது ஐக்குரண்டு, திருநெல்வேலி ஐக்குரண்டு. நல்லா பார்த்தாங்க, நல்ல ரத்தம் இல்லதுனால நீங்க போனா எல்லாமே நல்லா பாக்காங்க. இப்ப இந்த புள்ள வந்து நம்ம பால் ஆஸ்பத்திரி தூத்துக்குடியில பால் ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க பிறந்துச்சு. ரத்த பிளட் இல்லைனாசு 2 பாக்கெட் ஏத்துனாங்க, சுகமா தான் பிறந்துச்சு. 3வது பிள்ளை பெரியார் ஆஸ்பத்திரியில பிறந்துச்சு, சுகமா தான் பெத்தேன். எனக்கு பிறந்தது 3 பிள்ளைங்க சுகமா தான் பிறந்தேன். ஒரு டேமேஜ் கிடையாது, ஒரு கோரிக்கையும் கிடையாது, ஒரு பயமும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. நல்லா நல்லா பெத்தி வந்தேன். எல்லாம் நல்லா பார்த்தாங்க. வேற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இந்த ஊர்ல கிடையாது? ஊராலையும் ஊர் மக்களாலையும் எதுவும் கிடையாது? மக்களாசும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு பாஷை நீங்க உங்களுக்குள்ள பேசிப்பீங்களா? அந்த பாஷையோட பேர் என்ன? ஹிந்திக்காரங்க கிட்ட போனா ஹிந்தியில பேசுவோம், தமிழ் கிட்ட போனா தமிழ்ல பேசுவோம், இங்கிலீஷ் கிட்ட போனா இங்கிலீஷ்ல பேசுவோம். அதனால அவங்க எங்க ஆளுங்க வந்து மிக்சர் பாஷைன்னு பேர் விட்டுருக்காங்க. மிக்சர் மொழி அப்படின்னா எங்க தாய்மொழி. தாய்மொழியில இப்ப வந்து மிக்சர் கலந்துருக்கனால தாய்மொழி மிக்சர் அப்படிதான். இப்ப நான் 3 வருஷமா ஓட்டு போட்டிக்கிட்டே தான் இருக்கேன். இதே இடத்துல தூத்துக்குடியில மாவட்டத்துலதான் 3 வருஷமா ஓட்டு போட்டிக்கிட்டே தான் இருக்கிறேன். லாஸ்டா யாருக்கு போட்டீங்க? அது வந்து நம்ம கீதா அம்மாக்கு தான் போடுவோம். அங்கதான் போட்டீங்க? அங்கதான் வருஷம். நடிகர் விஜய் தெரியுமா? அவர் வந்து இப்ப அடுத்த எலெக்ஷனுக்கு வர போறாரு, அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? அவங்களுக்கு அவங்க நல்லது பண்ணா நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க எங்க நிலைமை கொஞ்சம் மாத்தி விட்டாச்சுன்னா அவங்களுக்கு நாங்க முழு சப்போர்ட் நாங்க பண்ணுவோம். எங்க சப்போர்ட் ஃபுல்லா அவங்கள தான் பண்ணுவோம் மேடம். எங்க நிலைமை கொஞ்சம் மாத்தி விடணும். அந்த சார் வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிலைமை மாத்தி விட்டா அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்க பண்ணுவோம்.